இன்றைய TDL என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் GST ரிப்போர்ட் எடுக்கிறது. இது நம்ம வந்து இப்போ ஏதோ ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, இது ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேஷன் தான். இந்த ரிப்போர்ட் ஜென்ரேஷனில் GSTயில் மந்த் வைஸ் உங்களுக்கு நெட் பேயபிள் எவ்வளோ, நெட் ITC எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து இப்போது GST இன்வாய்ஸஸ் என்ட்ரி போடும்போது சிங்கிள் என்ட்ரியாக இருந்தனாக்கா அதே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்புட் CGST, அவுட்புட் CGST, இன்புட் SGST, அவுட்புட் SGST, இன்புட் IGST, அவுட்புட் IGST அப்படிலாம் நம்ம போடுவோம். இதில் ரேட் வைஸாக வேறு நம்ம போடுவோம். அப்படிலாம் இல்லாமல் CGST, SGST, IGSTன்னு போட்டிங்கனாக்கா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். பட் ஆனால் நம்ம கம்ப்ளைன்ஸுக்கும் ரெக்கன்சிலேஷனுக்கும் இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வரான்றதுனால நம்ம டீட்டெயிலாக போடுவோம். இன்புட் அவுட்புட்னு சொல்லிட்டு CGST, SGST, IGST எல்லாத்துக்கும் போட்டுட்ருப்போம். சில பேர் வந்து பர்சன்டேஜ் வைஸும் போடுவாங்க. ஏன்னா வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்க்கு பர்சன்டேஜ் வைஸ் டிக்ளேர் பண்ணுறது இப்போதைக்கு ஆப்ஷனலாக இருக்குது. பட் அது மேண்டேட்டரி ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த ரிப்போர்ட்டை வந்து எப்படி எடுக்கலான்றது ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து TDL path காப்பி பண்ணிக்கலாம். இங்கே டபுள் கிளிக் பண்ணோம், இல்லை Ctrl+Alt+T ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு F4 மேனேஜ் லோக்கல் TDL போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து ரிப்போர்ட் வந்து GST ரிப்போர்ட்டோட TDL வந்து அப்லோட் ஆகிடுச்சு, எந்த எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்தீங்கன்னாக்கா மந்த் வைஸ் GST இருக்குது, ஷார்ட்கட் வந்து G. ஸோ அந்த மந்த் வைஸ் GST கிளிக் பண்ணோம்னா ரிப்போர்ட் வரும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா அந்த என்டையர் இயரோடைய டீட்டெயில்ஸும் புல் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகணும். ஸோ நம்பர் ஆஃப் என்ட்ரிஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு டைம் வந்து சேஞ்சஸ் ஆகும். ரொம்ப ஷார்ட் என்ட்ரிஸ் இருந்ததுன்னா, கம்மியான என்ட்ரிஸ் இருந்ததுனாக்கா நம்மளுக்கு இமீடியட்டாக வந்துடும். கொஞ்சம் அதிகமான என்ட்ரிஸ் இருந்ததுனாக்கா ஆனுவல் டேட்டாஸ்லாம் ரிட்ரீவ் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரி, ரிப்போர்ட் இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மந்த் வைஸ் இருக்குது. இங்கே ஏப்ரல் டு மார்ச், இது வந்து 1890 ஃபினான்ஷியல் இயர். ஸோ ஏப்ரல் டு மார்ச் வரலும் மந்த் வைஸ் இன்புட் CGST, அவுட்புட் CGST எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம். உங்களுக்கு வந்து டோட்டல் வேலை இங்கே இருக்குது. இங்கே இன்புட் CGST, இன்புட் SGST, இன்புட் IGST அதோட டோட்டலாக இங்கே வந்துடுது. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக மந்த்லி இதுதான் உங்களுக்கு GST பேயபிளா ரிசீவபிளான்னு சொல்கிறது. இதில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இதில் வராது. இன்கேஸ் வந்து நீங்கள் ஏப்ரல் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துன்னா இதில் வந்துடும் உங்களுக்கு. இல்லைனாக்கா நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மந்த்தில் ஓப்பனிங் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகி இந்த வேல்யூ இருந்தனாக்கா இந்த வேல்யூ நெட் வேல்யூ. ஸோ அப்படி பார்த்துக்கலாம். வந்து கிரெடிட்டில் இருக்குது, எல்லாமே கிரெடிட்டில் இருக்குது. ஸோ இவங்க எல்லா மந்த்துமே வந்து டேக்ஸு பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஏப்ரல் CGSTயில் ஏப்ரலில் வந்து இன்புட் CGST வந்து 7629 இருக்குது. ஸோ அதே உங்களுக்கு வந்தீங்கன்னாக்கா அவுட்புட் CGST வந்து 1,18,228 இருக்குது. அவுட்புட் SGST வந்து 1,18,228 இருக்குது. ஏன்னா இவங்க பிஸ்னஸ் செக்டர் வந்து சர்வீஸ் செக்டர். ஸோ வந்து இவங்களுக்கு இன்புட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அவுட்புட் தான் அதிகமாக இருக்கும். சம் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்புட்டே துப்பர் இருக்காது. சர்வீஸ் செக்டர்ன்றதுனால அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஒன்லி அவுட்புட் சப்ளை தான் மேஜராக இருக்கும். அதனால் அவங்க அவுட்புட் GST தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு இப்போ வந்து நீங்கள் இன்புட் IGST பார்க்கணுன்னாக்கா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி சொல்லலாம் இல்லைங்களா, ஆனுவல் டேட்டாஸ் எல்லாமே ரிட்ரீவ் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஷோ ஆல் இன்புட் IGSTயில் இன்வாய்ஸ் வைஸு ஒரு மந்த்துக்கும் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு நீங்கள் வந்து இது ஏப்ரல் மந்த்துக்கு டோட்டலாக எத்தனை இன்வாய்ஸ் இருக்குது இன்னும் கீழே இருக்குது. இங்கே 14 மோட்ஸு. ஸோ இவ்வளோ இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடுது இங்கே. ஓகேங்களா. இதிலே வந்து நீங்கள் செலக்ட் பார்ட்டி நேம் கூட வச்சுக்கலாம். நீங்கள் பார்ட்டி வைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பார்ட்டி வைஸ் எடுத்துனா அந்த பார்ட்டி மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் சார்ஜஸ், டெலிஃபோன் சார்ஜஸ் தான் இவங்களுக்கு இன்புட் GST. ஸோ அதனால் வந்து பேங்க்கில் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பார்ட்டி மட்டும் ஃபில்டர் ஆகி வரும் உங்களுக்கு. இப்போ தான் இந்த பார்ட்டி மட்டும் ஃபில்டர் ஆகிருக்கு, HDFC பேங்க் வர சார்ஜஸ்க்கான GST. அப்புறம் இங்கேயே நீங்கள் பார்ட்டி வந்து செலக்ட் பார்ட்டி நேம் இருக்குது. இங்கேயும் வந்து நீங்கள் வந்து பார்ட்டி வைஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம். வந்து இவங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வோடாஃபோன் எடுத்திங்கன்னா வோடாஃபோன் பில்லோடைய சம்மரி மட்டும் இங்கே இருக்கும். வோடாஃபோனுடைய உங்களுடைய அவுட்புட் GST கூட இருக்கும்.
இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்ட்டி வைஸும் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம், மந்த் வைஸும் நீங்கள் ஓவராலாகவும் நீங்கள் டேக்ஸ் பேயபிளாக ரிசீவபிளான்றது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆடிட்க்கோ ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்க்கும் ஜிஎஸ்டி 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிங்கன்னா 3Bயோட மேட்ச் பண்ணதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேலி டேலி வந்து புக்ஸ் கிளிக் பண்ணுங்க, புக்ஸு வித் ஜிஎஸ்டிஎன் சைடுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணுறது கூட அதில் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஎன் சைடு லாகின் பண்ணால் மந்த் வைஸ் 3B ரிப்போர்ட் ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட் இருக்கும். இங்கே மந்த் வைஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் வேல்யூ வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜிஎஸ்டி மந்த்லி ரிப்போர்ட்ன்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு. இப்படி நான் நம்புகிறேன். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.